ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து ஏராளமான உபகாரங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தான் படைத்ததனுடைய நோக்கத்தையும் சுட்டி காண்பிக்கிறான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் நல்ல நடத்தை கொண்டவர்கள், நல்ல செயல்பாடுகளை கொண்டவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறான். இதிலே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நல்ல செயல்பாடுகளை கொண்டவர்கள் என்பதை பார்ப்பதற்காக சில வணக்கங்களை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு விதியாக்கி வைத்திருக்கிறான், கடமையாக்கி வைத்திருக்கிறான், ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறான், ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு தந்திருக்கிறான். இந்த வணக்கங்களை நாம் சரியாக செய்வதன் மூலமாக நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் தான், என்னுடைய மனதிற்கு போதுவாக என்னுடைய மன இச்சையை மட்டும் அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியவன் கிடையாது. மாறாக அல்லாஹ் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய உபகாரத்தை நினைத்து நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கிறேன் என்பதை அந்த வணக்கத்தின் மூலமாக நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா எதிர்பார்க்கிறான். வணக்கம் என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா பல்வேறுபட்ட வணக்கங்களை நமக்கு வைத்திருக்கிறான், பல்வேறு வகையாக வைத்திருக்கிறான். சில இபாதத்துகள் இருக்கிறது, அது உடல் சார்ந்த இபாதத். தொழுகை இருக்குது, அது உடல் சார்ந்த இபாதத். ஈமான் இருக்கிறது, இஸ்லாம் தக்வா இருக்கிறது, இதுவெல்லாம் உள்ளம் சார்ந்த இபாதத். உள்ளம் சார்ந்த இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா சிலரை வைத்திருக்கிறான். நல்ல நல்ல குணங்கள், நல்ல நல்ல பழக்கம், அடுத்தவனின் மீது இரக்கம் காட்டுவது, அடுத்தவனுக்கு விட்டுக் கொடுப்பது, பேராசை கொள்ளாமல் இருப்பது, பொறாமை கொள்ளாமல் இருப்பது, விரோதம் கொள்ளாமல் இருப்பது, இதுவெல்லாம் மன ரீதியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இபாதத். இரண்டாவது உடல் ரீதியான இபாதத், உடல் சார்ந்த இபாதத். நாம தொழுகிறோம், இதெல்லாம் உடல் சார்ந்த இபாதத். இன்னும் சில இபாதத்துகள் இருக்கிறது, உடல் மற்றும் பொருள் சார்ந்த இபாதத். அது ஹஜ்ஜினுடைய இபாதத்தாக இருக்கு. பொருள் பலமும் வேண்டும், சென்று வருவதற்கான அந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கான உடல் ஆற்றலும் வேண்டும். அந்த வரிசையில் நமக்கு முக்கியமாக நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இபாதத்தினுடைய வகைதான் பொருளியல் இபாதத், பொருளியல் வணக்கம். அந்த பொருளியல் வணக்கம் என்று பார்க்கிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சதகாக்களையும் ஜகாத்துகளையும் நமக்கு அறிமுகம் செய்கிறார். இந்த பொருளியல் வணக்கம் இருக்கிறதே, மற்ற இபாதத்துகளை கவனித்து இந்த இபாதத்து கொஞ்சம் பார்க்கிறது, சோதனையில கொஞ்சம் பவர்ஃபுல்லானதாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்துறது சர்வ சாதாரணமாக இந்த வகையிலே வெளிப்படுத்துகிறது எல்லா மனிதர்களினாலும் முடியாது. காரணம் என்னன்னா, 4 ரக்காத்துகளை நின்று வணங்குவதற்கு ஆயத்தமாகி விடுவார், குர்ஆனை ஓதுவதற்கு ஆயத்தமாகி விடுவார். ஆனால் தான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருள் வளத்திலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பொறுத்தவரையிலும் நமக்கு தெரியும், செலவீனங்களுக்கு மத்தியில இவ்வளவு கொடு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொன்னதற்கு பின்பு அந்த இடத்திலே நல்ல வணக்கசாலியாக இருக்கக்கூடியவர் கூட, நல்ல தீன்தாரியாக இருக்கக்கூடியவர் கூட அந்த உலகத்தினுடைய மோகத்தின் காரணத்தினால், உலகத்தினுடைய ஆசையின் காரணத்தினால் கொஞ்சம் தயக்கம் கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்வினுடைய மஹப்பத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய இபாதத்துகளில், வணக்கங்களில் இந்த பொருளியல் வணக்கம் என்பது மிக மிக முக்கியமான இபாதத்தாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத் என்பதாக அல்லாஹ் தஆலா தொழுகையையும் இந்த பொருளியல் வணக்கமாக இருக்கக்கூடிய ஜகாத்தையும் இணைத்தே 27 இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறார், இணைத்தே பேசுகிறார். காரணம் என்னன்னா, தொழுகை வேற, தொழுகை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், தொழுகையை எந்த அளவுக்கு நம்ம அவசியமானதாக கருதுகிறோம், அந்த அளவிற்கு உண்டான முக்கியத்துவத்தை இங்கேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறார். பொதுவாகவே ஒரு சட்டம் இருக்கிறது, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எல்லாவற்றையும் இணைத்து ஒரு சில இபாதத்துகளை இணைத்து பேசுகிறான் என்று சொன்னால் அந்த இரண்டையுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 சில இடத்துல பேசுவான், அந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சோம் மற்றொன்றை விட்டோம் என்று சொன்னால்
அந்த இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, அது அல்லாஹ்விடத்திலே பொருந்தி கொள்ளப்பட்டதாக நம்மால் பார்க்க முடியாது. உதாரணமாக அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள். நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வழிபடுவேன், ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபட மாட்டேன் என்பதாக சொன்னால் அவனுடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக. நான் ரசூலுல்லாஹ்வை மட்டும்தான் ஏற்றுக்குவேன், அல்லாஹ்வை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னா அவனுடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கு. அப்ப ரெண்டையுமே சொல்லணும். அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இணைத்து பேசுகிறான். அதே மாதிரி வனஷ்குர்லி வலிவாலிது, நீ எனக்கும் நன்றி உள்ளவனாக இரு, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி உள்ளவனாக இரு. இல்ல நான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நான் நன்றி உள்ளவனா இருப்பேன், என் பெற்றோர்களை நான் உதாசீனப்படுத்துவேன் என்பதாக சொன்னா அல்லாஹ்விடத்திலே நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் கிடையாது. இல்ல நான் என்னுடைய பெற்றோர்களை எல்லாம் கவனித்தேன், அல்லாஹ்வை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா அதுவும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக. அந்த வரிசையிலே தான் அல்லாஹ் தஆலா அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸக்கா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். ரெண்டுக்குமே தகுதி ஒருத்தவருக்கு இருக்கு. அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, நான் தொழுகையை மட்டும் தான் நிலைநாட்டுவேன், ஜகாத்தை கொடுக்க மாட்டேன் என்பதாக சொன்னால் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். ஜகாத்தை கொடுப்பேன், தொழுகை நிலைநாட்ட மாட்டேன், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அத ரெண்டையுமே இங்கு கவனிக்க வேண்டும். ரெண்டையுமே நாம் செய்கின்ற பொழுதுதான் அந்த இடம் மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உணர்த்துவதற்காக 27 இடத்திலே தொழுகையோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஜகாத்தையும் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்பதாக நாம பார்க்கிறோம். எனவேதான் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத். நபியினுடைய வஃபாத்தை யாருனால பொறுக்க முடியும்? யாருனால பொறுக்க முடியல. எல்லா சஹாபாக்களும் நபியினுடைய வஃபாத்திற்கு பிறகு இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்பதாக நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சமூகம். இன்னும் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள்? முகமது இறந்துட்டாரு, இனிமே இஸ்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்பதாக நினைத்தார். அந்த நேரத்துல பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். நானும் நபிதான், நாதான் நபி, என்ன பின்பற்றுங்க, முகமது இறந்துட்டாரு, நான் நபி என்பதாக சில கூட்டம் சொல்ல ஆரம்பித்தார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துட்டாங்க, இனிமே இந்த மார்க்கத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை, நாம வேற மதத்துக்கு போயிடுவோம், பழைய மதத்திற்கு போயிடுவோம் என்பதாக முர்த்ததாக செல்லக்கூடியவர் நிறைய பேர். இந்த நேரத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்தது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே அடக்கம் செய்வதா, மதீனாவிலே அடக்கம் செய்வதா, சஹாபாக்களுக்கு மத்தியிலே சர்ச்சைகள். அடுத்த பொறுப்பை யாரு ஏற்றுக்கொள்வது? அன்சாரி சஹாபாக்களாக இருக்கக்கூடிய மதீனா சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதா, அல்லது மக்கா முஹாஜிரீன்கள் மக்கா சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதா? யார் தலைமை ஏற்பது? இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல ஒரு கூட்டம் சொல்கிறது, நாங்கள் நபியினுடைய காலத்தில் மட்டும்தான் ஜகாத்து கொடுத்தோம், அது நபி இருக்கிற வரையிலும் கொடுத்தோம், இனிமே நாங்க ஜகாத் எல்லாம் தரமாட்டோம் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த நேரத்துல அருமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக ஸ்டெப் எடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, கேட்டுட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொல்கிறாங்க, இந்த நேரத்துல பல பிரச்சனைகள் இருக்கு, இந்த நேரத்துல இந்த ஜகாத்து முஸ்லிம் ஜகாத்து தானே தரமாட்டேன்றாங்க, அதை நம்ம அப்புறமேட்டு பார்த்துக் கொள்ளுவோம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த மார்க்கம் குறைவிட்டு போவதை நான் விட்டு விடுவேனா? அப்படியெல்லாம் விட்டுவிட முடியாது. தொழுகையையும் ஜகாத்தையும் பிரித்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவன் எவனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து நான் போரிடுவேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரகடனம் படுத்தினார்கள், போர் அறிவிப்பு செய்தார்கள். என்று சொன்னால் சமூகத்திலே ஜகாத்தினுடைய முக்கியத்துவம் மிக அவசியமானதாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜகாத்தை குறித்து பேசுகிற பொழுது, ஜகாத்தை யாரு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு உலகத்திலேயும் அஸாபை நீங்கள் சுபச்செய்தியாக அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பறைசாற்றுகிறார். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة لا ينفقون فيها في سبيل الله في سبيل அல்லாஹ்வினுடைய பாதையிலே அந்த பொருளை, நாம் கொடுத்த பொருளை ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறார்களே அவர்கள் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதை நீங்கள் சுப செய்தியாக சொல்லிவிடுங்கள். பெரும்பான்மையாக இந்த கடுமையான வேதனை என்பதாக சொல்லக்கூடிய இடமெல்லாம் அல்லாஹு தஆலா இரண்டு உலகத்தினுடைய வேதனையை சொல்லக்கூடிய இடத்துலதான் இந்த இடத்தை
அல்லாஹு ஜல்லஷானு வ சுட்டி காண்பிப்பார். அது அங்க விலகு. இரண்டாவதாக அல்லாஹு ஜல்லஷானு வ சொல்கிறான், ஜகாத்து கொடுக்க வேண்டிய பொருளை வைத்துக் கொண்டு பாதிக்கு பாதி கொடுக்க சொல்லல. நல்லா கவனிக்கும். இருக்கிற எவ்வளவு பொருள் இருக்கோ எல்லாத்தையும் ஏற்று கொடுக்குது. இன்கம் டேக்ஸ் மாதிரி இவ்வளவு வரி பணம் அப்படி எல்லாம் கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் 2% 2% நீ எடுத்துக்கூட, அவ்வளவுதான் அல்லாஹு ஜல்லஷானு வ சொல்கிறான். இதை கூட கொடுக்க முடியாவிட்டால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதை எப்படி உன்னிடம் இருந்து பிடுங்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். ஒரு கடுமையான நோயை கொடுத்தாச்சு, 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சாதான் இந்த இதுக்குமான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் என்பதாக சொல்லிட்டா என்ன செய்ய முடியும்? கொடுத்துதானே ஆகணும். ஏதாவது உயிர் ஆபத்துகள், பொருள் ஆபத்துகளை கொடுத்து விட்டால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா சொல்கிறார், அதை எப்படி பிடுங்க வேண்டுமோ அதை பிடுங்குவதற்கான வழிமுறை எனக்கு தெரியும் என்பதையும் அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா சொல்கிறார். சூரத்து தௌபாவில் அல்லாஹு தஆலா சொல்கிறார், வலா யஹ்சபன்ன அல்லதீன யத்ஹலூன பிமா ஆதாஹுல்லாஹு மின் ஃபض்லி. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா தன்னுடைய கிருபையினால், தன்னுடைய பிச்சையால், தன்னுடைய அன்பால் ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறான். அந்த கொடுத்து அதை தர்மம் செய்யுங்கள், நீங்கள் ஜகாத்து கொடுங்கள் என்பதாக சொன்னால் அவர்கள் கஞ்சத்தனம் பட்டுக்கொண்டு அது எப்படி கொடுக்கிறது என்பதாக நினைத்துக் கொண்டு கருமித்தினத்தோடு நடந்து கொண்டார்களே, இப்படிப்பட்டவர்கள் அது அது அவர்களுக்கு நல்லது என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மாறாக அது அவர்களுக்கு மிகவும் கெட்டதாக இருக்கிறது. கியாமத்துடைய தினத்திலே அவர்கள் எந்த நகைகளை எல்லாம் சேர்த்து வைத்தார்களோ, எந்த பணங்களை சேர்த்து வைத்தார்களோ, அந்த பொருளாதாரத்தை நரக நெருப்பாக மாற்றி அவர்களுடைய தலையிலே, அவர்களுடைய கழுத்திலே நான் மாலையாக அணிவேன் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா சுட்டி காண்பித்து விட்டு அதற்கு அப்புறம் சொல்லுகிறான், வலில்லாஹி மீராசுஸ் ஸமாவாதி வல் அர்த். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரமும் யாரு கொடுத்தது? நான் உனக்கு கொடுத்தது. அதை எப்படி எடுக்க வேண்டும், அதை எப்படி பிடுங்க வேண்டும், பிடுங்கி அதை வேறு யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்பதை அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா குர்ஆனிலே திட்டவட்டமாக அறிவித்தது. ஏன் இப்படி செய்யணும்? இப்படி ஏன் செய்யணும்? அல்லாஹு தஆலா எதுக்காக இந்த அளவுக்கு கடுமையான முறையில இந்த ஜகாத்தை கொடுக்காதவர்களுடைய விஷயத்துல அல்லாஹு தஆலா நடந்து கொள்ளணும்னா 2 காரணம் தான் அன்பானவர்களே. முதலாவது காரணம், ஜகாத் என்பது முதலாவதாக நம்முடைய வளர்ச்சிக்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒன்று. நாம எதிர்காலத்துல சுபிட்சமான, சந்தோஷமான, உயர்ந்த பொருளாதாரத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறார். ஒரு உயர்ந்த பொருளாதாரத்திலே இருப்பது இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு பொருளாதாரத்துல பலமான நிலையில இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அதே நேரத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம்னா பொருளாசை இருக்கக்கூடாது. பொருளாசை இல்லாத நிலையிலே பொருள் பலம் உனக்கு வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஜகாத்தை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்க, குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துஸக்கீஹிம் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம். அவர்கள் தன்னுடைய பொருளில் இருந்து ஜகாத்தை கொடுக்கட்டும். கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய உள்ளத்திலே பொருளாசை, உலகத்தினுடைய மோகம் என்கின்ற அந்த உலகத்தினுடைய கெட்ட எண்ணங்கள் சுத்தப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு அது மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். பொருள் வளர்க்கிறது பெருசு இல்லை கிடையாது. அந்த பொருளோடு சேர்ந்து நமக்கு உலகத்தினுடைய மோகமும் வளர்ந்து விடக்கூடாது. அந்த மோகம் இல்லாமல் இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா மென்மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்துவான் என்பதை அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த வசனத்திலே மறைமுகமாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். எனவே அன்பானவர்களே, முதலாவது காரணம், ஜகாத்தினுடைய முதலாவது காரணம், நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய தனிப்பட்ட சுபிட்சமான உயர்வான ஒரு நல்ல பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது, இந்த ஜகாத்தினுடைய மிகப்பெரிய பங்கு என்னவென்று சொன்னால், ஒரு சமுதாயத்தினுடைய சுபிட்சமான பொருளாதார வளர்ச்சி. இது ஒரு சமூகத்தில எந்த ஒரு கவர்மெண்டும் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான ஒரு திட்டமிடுதல் இந்த ஜகாத்திலே அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஏற்படுத்தி. உண்மையிலே இந்த ஜகாத்தை நாம் முறையான முறையில பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இன்னைக்கு கையேந்தக்கூடிய ஒரு நபர் நம்முடைய சமூகத்திலே இருக்க மாட்டார். அன்பானவர்களே, சும்மா
என்ன பேச்சுக்காக வார்த்தையினுடைய வார்த்தை ஜாலமாக பேசுகிறேன் என்பதாக நினைக்கிறார்கள். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது நமக்கெல்லாம் தெரியும் சஹாபாக்களுடைய நிலை என்ன. எல்லாருமே விவசாயிகள், அன்றாட காட்சிகள். ஒரு போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். பல சஹாபாக்கள் கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். பசினால உணவு இல்லை அப்படின்ற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜகாத்தினுடைய விஷயத்தை அறிமுகப்படுத்தி விட்டு சொன்னார், ஒரு காலம் வரும் ஜகாத்தை பெறாத ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்குவேன் என்பதாக சொல்லிதான் இந்த ஜகாத்தை கடமையாக்குறார். சுபஹானல்லாஹ். காலங்கள் சென்றதற்கு பின்பு, ஒரு 10 வருடம் சென்றதற்கு பின்பு பேரறிவிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன் தரக்க தீனன் ஃபல்யத்னி கான மௌலா. உங்கள யாராவது கடனாளியாக இருந்தால் நீங்கள் எங்களிடத்தில் சொல்லுங்கள், நான் உங்களுடைய கடன்களை நிவர்த்தி செய்கிறேன் என்பதாக இந்த பைத்துல் மால் பொறுப்பேற்கும் என்பதாக பேரறிவிப்பு செய்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற மக்களை நசுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. எல்லாம் நமக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புதார்களும், கவர்மெண்டாக இருக்கட்டும், எல்லா அரசாங்கம், எல்லா இடத்திலையுமே உலகளாவிய ரீதியில நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எல்லா பொதுமக்களினுடைய வரிப்பணத்தை எப்படி, அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி நசுக்கிறது, அவரிடத்திலிருந்து எப்படி பிடுங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னன்னு கையின் தரக்க தைனன் ஃபல்யத்னி கான மௌலா. யாரிடத்திலே கடன் இருக்கிறதோ அவர்கள் என்னிடத்துல சொல்லுங்க, இந்த கவர்மெண்ட், நம்முடைய கவர்மெண்ட் என்ன செய்யும், அந்த கடனை தீர்த்து விடும் என்பதாக பேரறிவிப்பு செய்யறாங்க. ஆனா சொல்லக்கூடிய நபர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காண்பிக்கிறார். எப்படி உருவாக்குனாங்க முதல்ல கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தோம், முதல்ல எடுத்த வேலை என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும் மஸ்ஜிதை கட்டுனாங்க, இது பண்ணாங்க. மஸ்ஜிதை கட்டிட்டு என்ன செய்தார்கள், சென்சார் எடுத்தார். எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள், எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள், ஒரு சென்சார் எடுக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்துட்டு வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு, வறுமை நல்ல செல்வந்த நிலையில இருக்கக்கூடியவர்களுடைய ஜகாத்துகளை வாங்கி அற்புதமான முறையில பங்கீடு செய்து அற்புதமான சூழல் ஏற்படுகிறது. மதீனா முழுக்க தன்னிறைவான ஒரு சமூகம் உருவாக்கப்படுகிறது. கடைசி நேரத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார். நீங்க போய் ஜகாத்தை சரியான முறையில அமல் செய்யணும் என்பதாக சொல்லி அனுப்புறாங்க. அந்த ஹதீஸ்ல வருது, நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த செல்வந்தர்களிடமிருந்து ஜகாத்துகளை பெற்று நீங்கள் ஃபுகராக்களுக்கு கொடுங்கள் என்பதாக சொல்லி முக்கியமான வேலையாக அனுப்பி வைக்கிறார். போய் 3 வருஷம் ஆகுது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா புஇத பிசுல்தி ஸதகத்தி இலா உமர் இப்னு கத்தாப் இலா மதீனத்தில் முனவ்வர். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜகாத்தினுடைய, யமனினுடைய ஜகாத்தினுடைய பொருட்களில் இருந்து 3இல் 1 பங்கை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, எதுக்காக நீங்க இங்க அனுப்பி வைக்கிறீங்க, ஜகாத்தினுடைய பொருளை என்ன செய்யணும், ஜகாத்தினுடைய பொருளை வாங்கி அந்த இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்துல ஒரு சுச்சுவேஷனை, நல்ல சூழலை ஏற்படுத்தணும் இல்லையா, நீங்க யமனுடைய ஜகாத்தினுடைய பொருளை வாங்கி அதை இது சேகரிச்சு இங்க கொடுத்து அனுப்புறீங்களே என்பதாக கேட்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இங்க உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்டேன், இங்கு தேவையற்றவர்கள் அதிகமாக ஆகிவிட்டார்கள், தேவையுள்ளவர்கள் இங்கு இல்லாமல் ஆகிவிட்டார்கள், எனவே இங்க ஜகாத்துடைய பொருள் மிச்சமா இருக்கு, இது மதீனாவிலே யாராவது ஏழைகள் இருந்தால் கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்த வருடம் யமனினுடைய மொத்த ஜகாத்தினுடைய பொருளையும் வாங்குவதற்கு மொத்தமா யமனிலே யாருமே இல்லை, மற்ற சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அது விநியோகம் செய்யப்பட்டது என்பதாக சொன்னா, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தீர்களா, இதுதான் ஜகாத்தில நாம் கொடுக்கக்கூடிய. ஆக ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கும் இந்த ஜகாத்து மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய ஒரு அற்புதமான வளர்ச்சிக்கும் நமக்கு ஒரு காரணமாக. இன்னைக்கு ஜகாத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், ஒவ்வொரு மஹல்லாவிலையும் நமக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறதா, நம்மள்கிட்ட ஒரு சென்சார் இருக்கிறதா அப்படின்னு இல்ல. எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க தெரியாது, எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள், தகுதி உள்ளவர்கள், இவர்கள் சமுதாயத்தினுடைய பொறுப்புதாரிகள்.
செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் நாம் சமூகத்தினுடைய பொறுப்புதாரிகள். அல்லாஹ் சமூகத்தினுடைய பொறுப்பை கொடுத்திருக்கிறான். ஒரு சமூகத்தினுடைய கல்வியை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு சமூகத்தினுடைய வறுமையை ஒழிக்க வேண்டிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். இதையெல்லாம் நம்ம விளங்கணும். எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ். சென்னையில ஒரு முக்கியமான இடத்துல 37க்கும் மேற்பட்ட விதவைகள் ஒரு மாற்று மத நபரினுடைய கஸ்டடியிலே இருந்து கொண்டிருக்கிறார். மாசம் மாசம் அவர் ஊதியம் கொடுத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால, உபகாரம் செய்து கொண்டு இருக்கிற காரணத்தினால பிரபல்யமான சென்னையினுடைய முக்கியமான இடம். அந்த இடத்தினுடைய நிலை, நம்முடைய சமூகம் எந்த அளவுக்கு இதான சூழல்ல இருந்துகிட்டு இருக்கு அன்பானவர்களை விளங்க வேண்டும். அன்றாடம் உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஏழைகள் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்வது என்பதாக தெரியாத நிலையிலே அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு கடுமையான நோய்கள் என்ன செய்வது என்ற நிலையில இருக்கிறார். நம்மெல்லாம் லாக்டவுன்ல பார்த்தோம்ல, தற்கொலை செய்த பட்டியல்ல இஸ்லாமிய சமூகத்துல இருந்த சில குடும்பங்களையும் நம்மளால் பார்க்க முடிந்ததே. நம்முடைய சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஜகாத்தை எவ்வளவு ஒரு அற்புதமான திட்டமிடுதலோடு அல்லாஹ் கொடுத்திருக்கார். ஜகாத்தினுடைய பொருளை வைத்து நோன்பு கஞ்சி காய்ச்சக்கூடாது. ஜகாத்தினுடைய பொருளை வைத்து மதரசாவை கட்டுறது எவ்வளவு சிறப்பான விஷயம். மதரசாவை கட்டக்கூடாது. மஸ்ஜிதை கட்டுறது எவ்வளவு முக்கியமான விஷயம். மஸ்ஜிதை கட்டக்கூடாது. ஜகாத்தினுடைய பொருளை வைத்து மஸ்ஜிதை கட்டக்கூடாது. அதே போல் மதரசாவை கட்டக்கூடாது. நோன்பு கஞ்சை கூட இது பண்ணக்கூடாது. இது மாதிரி. அது ஏன்னா அதுல செல்வந்தர்களும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஜகாத் என்பது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு போய் சென்றடைய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதாக அல்லாஹ் தஆலா வகுத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் சாதாரணமாகவா? மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதலோடு நமக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, எனவே இந்த ஜகாத்தினுடைய முறைகளை சரியான முறையில நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். முதல்ல யாரு ஜகாத்து கொடுக்கணும்? யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்கணும்? பணக்காரராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஜகாத்து கொடுக்கணும். பணக்காரர்கள் என்றால் யார்? நாமெல்லாம் ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம். பணக்காரனா இந்த மாதிரி பென்சுகார் இருந்தா, அது மாதிரி இருந்தா, இது மாதிரி இருந்தா, அப்படி இருந்தாக்க அப்படி எல்லாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய செல்வந்தரினுடைய அளவுகோல் என்ன? செல்வந்தர் என்பதனுடைய அளவுகோல் என்னவென்று சொன்னால், எவரிடத்துல 87.5 கிராம் தங்கம் இருக்குமோ, ஒரு வருடத்தினுடைய சேமிப்பாக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா அவர்கிட்ட என்ன இருக்கு? 87.5 கிராம் தங்கம் இருக்குமோ, அதாவது 10 பவுன் இன்னைக்கு இருக்காதவர் யாரு இருக்கிறா? அப்படி யாரிடத்திலே ஒரு வருடத்தினுடைய சேமிப்பாக அது இருக்கிறதோ அவர்கள் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியான செல்வந்தர்கள். இரண்டாவது கேட்டகிரி 612.5 கிராம் வெள்ளி எவரிடத்துல இருக்குமோ அவர் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே செல்வந்தர்களுடைய கேட்டகிரி. மூன்றாவதாக இஸ்லாம் சொல்லக்கூடியது 612.5 கிராம் வெள்ளியினுடைய ரேட் இன்னைக்கு எவ்வளவு? 49,000 சொச்சம். 49,000 சொச்சம். ஒருவருக்கு ஒரு வருடம் முழுக்க ஒரு 50,000 ரூபாய் கையில அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் அவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி உள்ள செல்வந்தருடைய கேட்டகிரி. இப்ப இருக்கக்கூடிய தொகைகள் எல்லாம் எவ்வளவு இருக்குதோ இவர்கள் எல்லாம் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர். இப்ப இவர் என்ன செய்யணும்னா தங்கத்தில் இருந்து, வெள்ளியில் இருந்து, அது மாதிரி காசு பணத்தில் இருந்து எவ்வளவு இருக்குதோ அவைகளினுடைய டோட்டலை எடுத்து அவைகளிலிருந்து 2% ஜகாத்தை சமூகத்திலே முறையான முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும். அதுல வியாபார நோக்கத்திற்காக வாங்கி வைத்திருக்கப்பட்ட பொருட்கள், வியாபார நோக்கத்திற்காக வாங்கி வச்சிருக்கிறாரு. சோபா வாங்கி வச்சிருக்காரு, ஹீரோ வாங்கி வச்சிருக்காரு, கார் வாங்கி வச்சிருக்கிறாரு. அவருடைய வேலையை காரை விற்பனை செய்வதுதான் அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருட்களை எல்லாம் நாம என்ன செய்வோம்? கால்குலேஷன் பண்ணி அந்த ரேட்டை அதனுடைய 2% ஜக்காத்தை நம்ம கொடுக்கணும். வாடகை வாகனமா வாங்கி வச்சிருக்கிறாரு, வீடு வச்சிருக்காரு, 2 வீடு வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த வீட்டை மொத்தமாக கால்குலேஷன் பண்ணணுமா? அந்த வாடகை எல்லாம் கால்குலேஷன் அதெல்லாம் இல்லை. அந்த வாடகை மட்டும், அந்த வருமானத்தை மட்டும்தான் நான் ஜக்காத்துல கணக்கெடுத்திருக்கேன். இப்ப ஆட்டோவா வாங்கி 3 ஆட்டோ வச்சிருக்காரு, 3 வீடு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த 3 ஆட்டோ எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். ஏன்னா இவர் அந்த ஆட்டோவை விற்கவில்லை, இவர் வாடகை தான் இல்லை. அந்த ஆட்டோவை விற்றாருன்னா அந்த ஆட்டோவை கணக்கிடப்படும். அப்படி ஆட்டோவை விற்று அவர் வாடகை விடுகிறாருன்னு சொன்னால் அந்த வாடகை இப்போ வருமானம் எவ்வளவு வருது? 50,000 ரூபாய் வருது அப்படின்னு சொன்னா அந்த 50,000
ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இது மாதிரி ஒரு வீடு வீடா வச்சிருக்காரு, பிளாட் வச்சிருக்காரு, வாடகை விட்டிருக்கிறாரு, மொத்த பிளாட்டினுடைய டோட்டல் நம்ம அவங்க பார்க்க கூடாது, அதனுடைய வேல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது. அந்த பிளாட்ல அவருக்கு வரக்கூடிய காசு எவ்வளவு, 1 லட்சம் வருதா, வாடகை வருதா, அந்த 1 லட்சத்தை வைத்துதான் அவர் ஜக்காத்தினுடைய கணக்கை நம்ம பார்க்க வேண்டும். அதே போன்று வருமானத்தினுடைய நோக்கத்திலே ஒருவர் இடத்தை வாங்கி போட்டிருந்தார். 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3 பிள்ளைகளுக்காக வாங்கி வச்சிருந்தாரு, இதுல எல்லாம் ஜக்காத் இல்லை. 4வதா இவர் இன்னொரு இடத்தை வாங்கி வச்சார். அந்த இடம் இருக்குன்னா பின்னாடி இது நல்ல ரேட்டுக்கு போகும், நல்ல ரேட்டுக்கு போனாக்கா அதை விற்பனை செய்யலாம் என்கிற எண்ணத்துல வாங்கி வச்சுட்டாரா அந்த இடம். இப்ப 4வதா வாங்கினார்ல அந்த இடத்துல ஜக்காத் கடமையாக 3 ஜக்காத் ஆகும். ஏன்னா அது பிள்ளைகளுக்காக வாங்கி வச்சது அப்படின்னு சொல்லி. அப்ப வருமானத்திற்காக முன்னீட்டுவதற்காக என்னென்ன பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறோமோ அதுல ஜக்காத்து கடமையாகும். அது மாதிரி பெற்றோர்களுக்கு நாம ஜக்காத்தினுடைய இது கொடுக்கலாமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? அவர்களுக்கு செலவு செய்வது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மின் மீது கடமை, பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீது கடமை. எனவே அப்படிப்பட்ட நிலையில கொடுக்கும். இதை தாண்டி மற்ற உறவினர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், மற்றவங்க இருக்கிறாங்க, உறவுக்காரரா இருக்கிறாரு, ஆனா கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவருக்கு தாராளமான முறையில ஜக்காத்துகளை என்ன செய்யலாம், கொடுக்கலாம் என்பதாக நாம பார்க்கிறோம். அன்பானவர்களே, முடிந்த அளவிற்கு இந்த ரமலானுடைய மாதத்துல அந்த ஜக்காத்தினுடைய பங்குகளை எல்லாம் சிறப்பான முறையிலே உரிய நபர்களிடத்தில் நாங்கள் எப்படி சேர்க்கணுமோ அதை சேர்த்து ஒரு அற்புதமான சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவரையும் நல்பெரும் புரிவான்.